திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மன்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கும் அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. திருத்தொண்ட தொகையில் இறுதியாக இருக்கிற பாடல் மன்னிய சீர் மறைநாவல் நின்ற ஊர் பூசல் அப்படிங்கிற பாடலை அலங்கரிக்கிறது வரிவளையால் மாணி அப்படின்னு திருஞான சம்பந்தரால் போற்றப்படுற மங்கையர்க்கரசியார். அவளுடைய குரு பூஜை சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம். முன்னாடியே சொன்னது போல சிவபெருமானுடைய திருவடியை அடைந்த நன்னாளைத்தான் குரு பூஜையாக நாயன்மார்கள் சம்பிரதாயத்தில் எடுத்துக்கிறது. இப்படி அவளுடைய பெருமையை மங்கையர்க்கரசியார் யார்? 63 நாயன்மார்களில் 60 பேர் ஆண் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் பெண் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த 3 பேர் யார் அப்படின்னா, முதலாக பேசப்படுறவர் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார். சிவபெருமானுக்கே அம்மாவாக, சிவபெருமானே தனக்கு அன்னை இவர்தான்னு சொன்ன காரைக்கால் அம்மையார் தான் செய்த பக்தியாலேயே சிவபெருமானுக்கே அம்மாவாயிட்டார். அடுத்தது 2வது யார் அப்படின்னா, சிவபெருமானுக்கு புத்திரபாவமுடைய திருஞான சம்பந்தருக்கு அவரை கண்டவுடனே தனக்கு தாயன்பு ஏற்பட்டது போல ஒரு பாவம் ஏற்பட்டதாக நினைக்கிற மங்கையர்க்கரசியார். 3வதாக இந்த திருத்தொண்ட தொகையை பாடின சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் இசைஞானியார். இந்த மூவரும் தான் நாயன்மார்களாக. அதில் காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு பெரிய ஸ்தானம். என்ன அப்படின்னா, எல்லா நாயன்மார்களும் நின்றுட்டுருப்பா, அந்த அம்மா மட்டும் உட்காந்துட்டுருப்பா. சிவபெருமானுக்கு அம்மாங்கிறதுனால ஒரு பெரிய கியாதி. மற்றவா எல்லாரும் நின்றுட்டுருப்பா. இந்த மங்கையர்க்கரசியாரும் சித்திரை ரோகிணி நட்சத்திரத்தில் சிவபெருமான் திருவடியை அடைந்த பெருமை உடையவர். யார் அப்படின்னா, மகாராஜாக்கள் எத்தனையோ பேர் இருக்கா நாயன்மார்களாக. மகாராணியாக இருந்த நாயன்மார் இந்த அம்மா தான், மங்கையர்க்கரசியார். நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு பேருடைய ராஜாவுடைய பத்தினி. ஆனால் முன்னாடி இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கூன் பாண்டியன் இருந்தார். கூன் பாண்டியன்னா இயற்கையிலேயே கூன் விழுந்ததாக இருக்கிறவர். அவரை மதுரை ராஜ்யத்துக்கு வந்து தேவாரம் பாடி வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்கத்தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படிங்கிற ஒரு வாழ்த்து பாடி திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, கூன் விழுந்த பாண்டியனை, வெப்பு நோய் வந்து அவதியில் இருந்த பாண்டியனை, கூன் விழுந்த பாண்டியனை ஓங்குக அப்படின்னு பாடினவொன்னே கூன் விழுந்த பாண்டியன் அப்படி நிமிர்ந்துட்டான். அதனால் நின்ற சீர் நெடுமாறனாக 63 நாயன்மாரில் ராஜா இனத்தில் அவரும் இருக்கார். இந்த ராணி இனத்தில் இருக்கிற ஒரே
நாயன்மார் அவருடைய மனைவியாரான மங்கையர்க்கரசியார். இவர் அவதாரம் பண்ணது எங்கே அப்படின்னா, மணிமுடிச்சோழன் அப்படிங்கிற ராஜாவுக்கு மகளானவள் அப்படிங்கிறத எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பல வரலாற்று சான்றிலிருந்தும் திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலிருந்தும் தெரிஞ்சுக்கிறோம். பெரிய சோழ ராஜாவுடைய புத்திரி. அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, சோழர்கள் பாண்டியர்களுக்கு பெண் கொடுப்பார்கள், பாண்டியர்கள் சோழர்களுக்கு பெண் கொடுப்பார்கள். அப்படி கொடுக்கல் வாங்கல்ல இந்த நின்றசீர் நெடுமாறனுக்கு மனைவியாக இங்கே நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் காவிரி கரையில் இருக்கிற பழையாறை அப்படிங்கிற ராஜ்யத்தை ஆண்ட மணிமுடிச்சோழனுடைய மகள் புத்திரி. ஆனால் ஏற்கனவே சோழ ராஜ்யத்திலிருந்து போனதுனால அவளுக்கு சிவபக்தியானது சின்ன வயசுலேயே ஊட்டப்பட்டது. சோழ தேசம் எப்படியப்பட்டது அப்படின்னா, ஒவ்வொரு கிலோமீட்டருக்குள்ளேயும் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. திரும்பினா இப்படி அடுத்த காலை எடுத்து வச்சோம்னா இன்னொரு க்ஷேத்திரத்தில் வைப்போம். அப்படி இந்த காவிரி பாயும், காவிரிக்கு வடகரையிலையும் தென்கரையிலையும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆலயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் பிரம்மாண்டமான ஆலயங்கள். இதையெல்லாம் அந்த சோழ ராஜாக்கள் தான் அந்த காலத்தில் கட்டியிருக்கா. அப்படியாப்பட்ட சிவபக்தர்கள் குடும்பத்தில் பிறந்தவங்கிறதுனால இயற்கையாகவே சிவபக்தி நிறைந்தவளாக இருக்கா. ஆனால் வாக்கப்பட்டு போனது எந்த இடத்துல அப்படின்னா, சமண மதத்தை பின்பற்ற பாண்டிய மன்னனுக்கு மனைவி. ஆனாலும் எப்படி இருக்கா அப்படின்னா, இவ சிவபக்தியிலேருந்து கொஞ்சமும் தளராதவளாக இருக்கா. நெத்தி நிறைய விபூதி, அழகாக திலகங்கள், லக்ஷ்மீகரமாக தலையில் கேசத்தில் புஷ்பங்கள் சாத்தியிருப்பா. 3 முறையும் மதுரை சொக்கநாதர் ஆலயத்துக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வருவாள். அப்படி சிவபக்தியில் இருக்கிறவ. ஆனால் தேசம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராஜா சமண மதத்தை கைகொண்டதுனால சமணர்களால் அந்த ராஜ்யமானது அவர்கள் வசமானதுனால நிறையா கோயில்கள்லாம் அடைக்கப்பட்டன. சைவ அன்பர்களுக்கு நிறையா துயரங்கள் ஏற்பட்டது. அது நிறையா நாயன்மார்கள் வரிசையில் பார்க்குறோம். மூர்க்க நாயனார், மூர்த்தி நாயனார், இவாளுடைய சரித்திரத்திலெல்லாம் பார்க்குற போது சமணர்கள்லாம் எவ்வளவு தூரம் சைவத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்த காலம் அந்த காலகட்டத்தில். அப்படி ராஜாவும் சமன்பட்டு இந்த தென் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பழிய தீர்த்த பெண்மணி அப்படிங்கிற பெயர் இந்த மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. அப்படி தமிழ்நாட்டுடைய பழிய தீர்த்தவ. இத்தனை ஆலயங்கள் இப்படி இவ்வளவு சைவம் சிறந்திருக்கிற இந்த தலத்தில், சமன் ஓங்கி இருக்கிற காலத்தில் இந்த சமனை ஒடுக்கிறதுக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவளும் அந்த ராஜ்யத்துக்கு மந்திரியாக இருந்த குலச்சிறையார், அவள் 2 பேரும் பரமசிவபக்தர்கள். அவள்லாம் 2 பேரும் கூடி பேசிக்கிறாள். யார் வந்தால் இந்த நாட்டையே சைவ நாடாக ஆக்க முடியும். ராஜாவோ சமணத்தை அதாவது தொடர்ந்து இருக்கிறவர், அந்த சமண மதத்தில் இருக்கிறவர். ஆனால் இந்த ராஜாவுக்கு மேலே ஒருத்தர் வரணும், யார் வரணும் அப்படின்னு அவள் யோஜனை பண்ணிட்டு இருக்கிற போது, திருமறைக்காடு அப்படிங்கிற வேதாரண்யத்தில் திருநாவுக்கரசு பெருமானும் திருஞான சம்பந்தரும். அப்போ திருஞான சம்பந்தருக்கு 10 வயசு, திருநாவுக்கரசருக்கு 70 வயசு. இப்படி 2 பேரும் அங்கு வயதானவரான திருநாவுக்கரசரும் வயதில் ரொம்ப இளையவரான திருஞான சம்பந்தரும் அங்கே இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு ஒரு ஒற்றர்களை அனுப்புகிறா. உங்களுடைய திருவடி மதுரைக்கு, உங்களுடைய திருவடி பட்டு இங்கே இருக்கிற சைவம் மதமானது ஒடுங்கி சமன் ஓங்கி இருக்குது. இப்போ நீங்கள் உன் காலை வச்சுட்டேன்னா உங்களுடைய அனுகிரகத்தினால, திருஞான சம்பந்தருடைய பெருமையினாலையும் அவருடைய அனுகிரகத்தினாலையும் இங்கு சமன் ஒடுக்கப்படும், சைவம் ஓங்கும். எங்கு பார்த்தாலும் சமண துறவிகள் தான் அங்கே சுற்றிருந்தாலாம் மதுரையில். அதெல்லாம் பாடல்களாக பெரிய புராணத்தில் சொல்கிறார். அப்படி அவள் பிரார்த்தனை பண்ண, இப்பேற்பட்ட ஆலவாய் அப்படிங்கிற க்ஷேத்திரம் மதுரை நகரம். அந்த நகரம் சமண மதத்தோட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுட்டு திருஞான சம்பந்தர், நான் அங்கே போகிறேன், நான் அந்த தலத்துக்கு விஜயம் பண்ணி அங்கே இருக்கிற சமணர்களை எல்லாம் வாதத்தில் ஜெயித்து, அங்கே இருக்கிற பக்தர்கள், அங்கே இருக்கிற ஜனங்களுடைய மனதை திருப்பணும், சைவத்து பக்கம் திருப்பணும். அது ஒரு அவதார புருஷர் வந்தார்தான் செய்ய முடியும். அவர் அங்கு காலை வச்சா அது மாறும்.
அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிவபக்தர்கள் ஆகணும், எல்லோரும் திருநீரிடணும், ருத்ராட்சம் பூசிக்கணும், சிவநாமத்தை எல்லாரும் சொல்லணும், எல்லோரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எல்லா பக்தர்களும் போகணும் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஒரு சங்கல்பமாக கொண்டார். இதை மாற்றுவேன், மதுரை அப்படிங்கிற நகரத்துக்கு போவேன், தென்பாண்டி நாட்டையே சைவ கேந்திரமாக மாற்றுவேன்னு சொல்ல திருநாவுக்கரசர் சொல்கிறார். சமணர்கள்லாம் உன்னையோட வயசில் பெரியவர்கள், அவர்களெல்லாம் சூதுவாது நிறைய உள்ளவர்கள், உனக்கு ஏதாவது தீங்கு விளைவிப்பார்கள், காலங்கள்லாம் சரியில்லை, நீ எப்படி போவப்பா அப்படின்னு அந்த குழந்தையை கேட்க அந்த சிவக்குழந்தை சொல்கிறது, காலமும் நேரமும் இவையெல்லாம் சிவபெருமானுக்கு ஆட்பட்டது அப்படின்னு சொல்லி அழகாக கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை பாடிட்டு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு மதுரைக்கு பிரவேசம் பண்ணிது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அப்படி இந்த பதிகத்தை பாடிட்டு மதுரைக்கு கிளம்பினார். அப்படி மங்கையர்க்கரசியார் அவர் தூதுவர்களை அனுப்பிச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் அந்த பதிகமானது வந்தது. அதுக்கு காரணம் மங்கையர்க்கரசியாருடைய பக்தி, சிவபக்தி. அப்படி இந்த மதுரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு திருஞான சம்பந்தர் பிரவேசம் பண்ணி மதுரையோட எல்லையிலிருந்து இன்றைக்கி நம்ம மதுரை நகரத்துக்கு உள்ள பிரவேசம் பண்ணுறோம்னா எல்லையிலிருந்து பார்த்தாலே அந்த 4 கோபுரங்கள், மீனாட்சி அம்மன் கோபுரமும் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? அது பார்த்து நம்மளும் இன்றைக்கி ஆச்சரியப்படுவோம், ஆஹா எல்லாம் அருமையாக இருக்குது, இப்படி சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கிற கோபுரத்தை பார்க்குற புண்ணியம் நமக்கு கிடைச்சிதேன்னு. அதே பாவத்தை கொண்டு திருஞான சம்பந்தரும் ஒரு அற்புதமான ஒரு பதிகம் பாடி இவாளுடைய பக்தியையும் சொல்லியிருக்கார். மங்கையர்க்கரசி இவருடைய பக்தியையும் சொல்லி அந்த பதிகத்தை பாடியிருக்கார். எல்லையிலிருந்து மதுரை நகரம் இதுதானா, இந்த நகரத்தில் தான் மங்கையர்க்கரசி இருக்காளா அப்படின்னு சொல்கிறது போல் ஒரு பதிகமாக, அற்புதமான பதிகமாக, காலையில் பாட வேண்டிய பதிகமாக இருக்குது. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்க்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. ஆலவாய்ங்கிற க்ஷேத்திரம் இதுதானா? அங்கையர்க்கண்ணியோட பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளிய சிவபெருமான் இந்த ஆலயத்தில் தான் இருக்காரா? அப்படியாப்பட்ட அற்புதம் ஆலயமான கண்ணால் பார்க்கிறேனே அப்படின்னு சொல்லி மங்கையர்க்கரசியுடைய பேரை சொல்லி குறிப்பிட்டு பாடின பதிகம். மதுரை வந்ததுக்கப்புறம் சமணர்கள் சூது செய்து திருஞான சம்பந்தர் அவரோட அடியார்களோடு இருக்கிற அந்த அவர்கள் இருக்கிற மாளிகைக்கு தீயிட, அந்த தீயிட்ட சமணர்கள் யாருடைய ஆலோசனைப்படி இந்த தீயை இட்டிருக்கார்கள் தெரியாது, ஆனாலும் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு திருஞான சம்பந்தர் பதிகம் பாட இந்த தீயிட்ட பாபமானது, தோஷமானது பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக வந்தது. அந்த வெப்பு நோய் தீர்றதுக்கு தான் திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்திலுள்ளது நீரு செந்துவர்வாய் உமைபங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு இந்த பதிகம் பாடி திருஞான சம்பந்தருடைய திருக்கரங்களால் அந்த மதுரையை ஆண்ட அந்த கூன்பாண்டியனுக்கு அந்த திருநீரை இட அவருடைய வெப்பு நோய் தீர்ந்து எழுந்துட்டார். எழுந்து அவள்லாம் சொல்கிறா, சமணர்கள்லாம் என்னோட வாதம் செய்ய முடியுமா அப்படின்னு.
முதல்ல அனல்வாதம் அப்படிங்கிற வாதம் செய்கிறார். அதில் தேவாரம் இருக்கிற ஏடு அதை எடுத்து அக்னியில் போடணும், அக்னி குண்டத்தில் போடணும். அது எரியாமல் இருக்கணும். எரியாமல் இருக்கிற ஏடு யார் பாடுறாளோ அவள் தான் ஜெயித்தா. அதில் திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துள்ள இருக்கிற பதிகம், அந்த பதிகத்தை எடுத்து போகமார்த்த பூன்முலையாள் தன்னொடு பொன்னகலம் பாகமார்த்த பைங்கல் வெள்ளேற்றல் நல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடை கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படிங்கிற அந்த நல்லாற்று பதிகத்தை போட அது அப்படியே பச்சையாக இருந்து தான். சமணர்கள் போட்டதெல்லாம் எரிஞ்சு போச்சு. அதனால் அது பச்சை பதிகம்னு பேர். அதனால் அனல்வாதத்திலையும் ஜெயிச்சுட்டார். புனல்வாதம் அப்படிங்கிறத செய்கிறார். புனல்வாதம்னா என்ன? வைகையில் ஒரு ஏடை போடணும். அந்த ஏடு வைகை வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகக்கூடாது. வைகை வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுத்துனா என்ன, அது அந்த அதில் இருக்கிற வாக்கியங்கள் வேத வாக்கியத்துக்கு எதிரானது, அதனால் அது தோற்று போயிட்டான்னு தீர்ப்பு சொல்லிடுவார். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, வாழ்க அந்தனர் வானவராணி நம் வீழ்க தல் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரன் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படிங்கிற அந்த ஏடை எடுத்து போட அது வைகை வெள்ளத்தை எதிர்த்துண்டு போய் திரு ஏடகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் கரையேறித்தான். இந்த மங்கையர்க்கரசி ராணிக்கு அமைச்சராக இருந்த குலச்சிறையார், நின்ற சீர் நெடுமாறனுக்கு அமைச்சராக இருக்கிறவர், தன் குதிரையில் போய் அந்த ஏடு எங்கே போயிச்சோ அங்கே போய் அந்த ஏடை எடுத்துன்னு வந்து திருஞான சம்பந்தருடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்ப்பித்தார் அப்படிங்கிறது பெரிய புராண செய்தி. இதையெல்லாம் நேர இருந்து இந்த லீலையெல்லாம் சிவபெருமானுடைய நாமத்துடைய உயர்ந்த விஷயத்தையும் திருநீற்றின் மகிமையை சொல்கிற மந்திரமாவது நீர், அந்த பதிகத்தை பாடுறதுக்கு தான் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணி வந்தார். அப்படி அந்த பதிகம் பாடுறதுக்காக திருஞான சம்பந்தரை மதுரை மாநகருக்கு அழைப்பித்து வந்த மங்கையர்க்கரசியார் 63 நாயன்மாரில் ஒருத்தர். அவருடைய பெருமையைத்தான் தான் பாடின அந்த புறநீர்மை அப்படிங்கிற பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த அம்மாவுடைய பேரை சொல்லியே திருஞான சம்பந்தர் பாடுறார். செந்துவர் வாயாள் சேலனக்கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி பணிசெய்ய பாரிடை நிலவும் சந்தமார் தரளம் பம்பு நீர் மத்தம் தன்னெருக்கம் மலர்வண்ணி அந்திவான் மதிசேர் சடைமுடி அல் ஆலவாயாவதும் இதுவே. அப்படி சிறப்பான ஆலவாய் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இதுதான் அப்படின்னு பாடுறார். செந்துவர் வாயாள், அழகான சிவப்பான உதடு உடையவள். சேலனக்கண்ணாள் அப்படின்னா மீன் போல கண்ணுடையவள். மீனாட்சிக்கு பேர் என்ன அப்படின்னா, அவளுக்கு மீன் போல கண் இருக்குது. அந்த மீன் போல இருக்கிற கண்ணால் மீன்களுக்கு என்ன ஒரு லட்சணம் அப்படின்னா, தன் பின்னாடி வர்ற குஞ்சுகளை தன் கண்ணாலே பார்த்துண்டு ரட்சிக்கும். அதுபோல் தன் பக்தர்களையெல்லாம் தன்னுடைய கருணை கண்களால் அப்படி பார்த்துண்டு ரட்சணை பண்ணுறாளாம் மீனாட்சி. செந்துவர் வாயாள் சேலனக்கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசி திருநீறு அணிந்து சிவத்தை வளர்த்தவள். நம்ம திருநீர் இட்டுண்டு போகிறோம், அது ஏதோ நமக்கு மேக்கப்புன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த திருநீரை பார்க்குற யார் பார்க்குறாளோ, திருநீர் இட்டுன்னு இருக்கிற ஒரு மனிதனை இன்னொருத்தர் பார்த்தாள், யாரை கண்ணால் பார்த்தா என்ன அப்படின்னா அவருக்கு புண்ணியம் சேரும், அவருக்கு சிவபெருமானுடைய நினைப்பு உண்டாகும். இதோ வந்திருக்கிறவர் சிவனடியார் போல இருக்குது அப்படின்னு. அப்படி திருநீரிட்டு சிவத்தன்மையை வளர்த்தவளான மங்கையர்க்கரசி. செய்யத்தாமரை மேல் அன்னமே அணைய செய்யிழை திருநுதல் செல்வி பையரவல்குள் பாண்டிமாதேவி நாடொரும் பணிந்தினி ஏத்த
வெய்யவேர் சூலம் பாசம் அங்குஷமான் விரி கதிர் மழுவுடன் தரித்த ஐயனாறு உமையோடு இன்று இன்புருகின்ற ஆலவாயாவதும் இதுவே. மீனாட்சியோட கோவில் கொண்டு இருக்கிற எம்பெருமான் இருக்கிற ஆலவாய்ங்கிற க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்தை நித்தியம் 3 தடவை முக்காலமும் தரிசனம் பண்ணுற, தாமரை வேல் மேலே இருக்கிற லக்ஷ்மி போல இருந்து அனுகிரகம் பண்ணுற, அனுகிரகத்தை பெற்ற சிவபெருமான் அனுகிரகத்தை பெற்ற மங்கையர்க்கரசி பெருமை இது. அவள் வணங்கின ஆலவாய் க்ஷேத்திரம் இது அப்படின்னு அந்த ராணியுடைய பெருமையை அந்த பதிகம் முழுக்க பாடுறார். முத்தின் தாழ்வடமும் சந்தனக் குழம்பும் நீருந்தன் மார்பினில் முயங்க பத்தியார்க்கின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புருகின்ற ஆலவாயாவதும் இதுவே. சிவபெருமான் ஆலயத்தில் பிரசாதமாக கொடுக்குற திருநீர். அப்புறம் என்ன அப்படின்னா, ஆலயத்தில் சுவாமிக்கு அழகாக சாத்தின சந்தனத்துடைய நிர்மால்யம், இதையெல்லாம் தன்னுடைய மேனியில் பூசின்னு இருக்கிற மங்கையர்க்கரசி. சிவப்பிரசாதம் அவளுடைய தேகம் முழுக்க விளங்குமா. அப்படி பத்தியார்க்கின்ற பக்தியால் சிறந்தவளான பாண்டிமாதேவி பணி செய்யும் ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, பளிங்கின் திருமேனி போல இருக்கிறவர். மாசற்ற திருமேனியுடைய எம்பெருமான் மரகதவல்லியான மரகத மீனாட்சியோடு இருக்கார்னு சொல்கிறார். சுடர் மரகதம் அடுத்தார் போல அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாய் அப்படிங்கிற க்ஷேத்திரம் இது. மன்னலாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழந்தன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே. திருவடிய திருமாலால் பார்க்க முடியல, திருமுடிய பிரம்மாவால் பார்க்க முடியாத, அடிமுடி காணாத அண்ணாமலையாராக அருணாச்சலமாக நிற்கிற எம்பெருமான் இந்த தலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருக்கார். இவரை பூஜிக்கிறது யார் அப்படின்னா, மண்ணையெல்லாம் ஆண்ட மணிமுடி சோழனுடைய மகள் இவள். மண்ணெல்லாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழன் தன் மகளாம் பண்ணினேர் மொழியாள். பேசுகிறதே பாட்டு போல இருக்குமா, அவர் இனிமையாக இருக்குமா. இனிமையாக இருக்கிற குரலுடைய பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியார் வணங்கும் இந்த ஆலயம் இது அப்படின்னு ஆலயத்தோட தொடர்புள்ளவள் இவள் அப்படின்னு பாடி, பண்ணரும் புணரும் பண்ணலம் புணரும் பாண்டிமாதேவி குலைச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெருசீர் ஆலவாயீசன் திருவடியாங்கவை போற்றி. கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பவர் இனிதே அப்படின்னு பன்னலம் பெறும் பாண்டிமாதேவியான குலச்சிறை பாண்டிமாதேவி, அவருடைய அமைச்சரான குலச்சிறை நாயனார், அவரும் 63 நாயன்மாரில் ஒருத்தர். அப்படி மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் பணிந்தேத்தும் இந்த ஆலவா ஈசன், அந்த ஈசனுடைய திருவடியை போற்றும் ஞானசம்பந்தன் பாடும் பாடலை பாடும் அடியார்கள் இமையோர் ஏத்த இருப்பார்கள், வானவர்களெல்லாம் தேவர்களெல்லாம் ஏத்தும் பெருமையுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பாடி இது ஒரு திருக்கடை காப்போட முடிக்கிறார். அப்படி பெருமை வாய்ந்த மங்கையர்க்கரசியாரை பற்றி அவளுடைய குரு பூஜை சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தை அன்றைக்கி கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இதுபோல் பல சத்சங்கங்கள் நமக்கு தொடர்ந்து கிடச்சுட்டே இருக்கணும். நாயன்மார்களுடைய பெருமை, சிவாலயங்களுடைய பெருமை, சிவநாமத்துடைய பெருமை, சிவபக்தர்களுடைய பெருமை சொல்லிகிட்டே போகலாம் நிறையா. அப்படி பெருமையுடைய திருமுறைகளுடைய பெருமையெல்லாம் நமக்கு வாக்கால் சொல்கிறது புண்ணியம், காதால் கேட்கறது புண்ணியம். அப்படி
சிவபெருமானுடைய அருளால் நமக்கு அது இன்றைக்கி சாத்தியமாச்சு. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். திருச்சிற்றம்பலம்.